ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல் NB குக்ஸ் ஹோம்மேட் ரெசிபி. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ஒரு சிம்பிளான டெசர்ட் ரெசிபி. சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், அதே போல் ஹெல்தி. இந்த ரம்ஜானுக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இஃப்தார் டைமில் சில்டான இந்த மாதிரி டெசர்ட் கிடைச்சதுன்னா உங்களுக்கு ரொம்ப திருப்தி ஆயிடும். இல்லை உங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். வீட்டில் கெஸ்ட் வந்தால் கூட இந்த மாதிரி டெசர்ட் செஞ்சு நீங்கள் முதல்ல ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையும் மிச்சம், பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லான அட்ராக்டிவாக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட் இருக்கும், அட்டகாசமாக இருக்கும், அப்புறம் ஹெல்தி கூட, ரொம்ப சூப்பராக ஹெல்தி. வாங்க ரெசிபிக்குள்ளே போய் பார்த்துடலாம். கஸ்டர்ட் ஃப்ரூட் சாகோ ரொம்ப கலர்ஃபுல், மோஸ்ட் கலர்ஃபுல்லான ரெசிபி ஒன்று. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் மனசு திருப்தி ஆகிடும். இப்போ ரெடி பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ பாயில் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் பாயில் பண்ணிடலாம். இதில் மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குக்கிங் ஆகிடும். உங்களுக்கு பெரிய சைஸ் ஜவ்வரிசி கிடச்சிதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் செய்கிற டைமில் கடிக்கல, பக்கத்தில் கடையில் கடிக்கல, அதனால நான் சின்னதாக சைஸ் எடுத்தேன். உங்களுக்கு எது கிடச்சிதுன்னு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் பெரிய சைஸ் எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு முத்து முத்து அழகாக இருக்கும். இப்போ பாருங்க, பாயில் ஆகிடுச்சு. நான் இறக்கி வச்சுட்டு இது மேலே கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போது நல்லா ஃபோன் மேலே வேப்பரெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். இப்போது வேறு ஒரு பேன் வச்சுட்டேன், கடாய் வச்சுட்டேன். எடுக்கிறத நான் 1 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கு. அது நல்லா சில்டாகிடுச்சு. இப்போ மறுபடியும் பேனில் பாதி எடுத்துருக்கு, அரை லிட்டர் மட்டும் எடுத்துருக்கு. அப்புறம் கொஞ்சம் கஸ்டர்ட் மிக்ஸ் பண்ணி நான் தனியாக வச்சுருக்கேன். இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் திக்காகிடுச்சுன்னா கஸ்டர்ட் போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்துனிங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம், லைக் பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து பால் சுண்டி வந்துருச்சு. இப்போ கஸ்டர்ட் சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு லம்ஸ் விழுந்துடும். லம்ஸ் விழுந்துச்சுன்னா கட்டி கட்டி ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நல்லா கிளறிட்டே இருக்கணும். கஸ்டர்ட் நல்லா குக் ஆகிற வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். நல்லா குக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வெளியே வச்சிட்டோம்னா ஃபேன் காற்றுல நம்ம கொஞ்சம் இந்த சூடு ஆடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிடலாம். என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணும் கட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சதா அது சில்லாகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால இதே முடிஞ்சிருச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வெளியே ஃபேன் காற்றுல வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் நான் இந்த ஜவ்வரிசியும் இது சேர்த்து உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அது நல்லா சில்லாகட்டும். அதுக்குள்ளே நமக்கு தேவையான அளவுக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது நீங்கள் அது கூட சேர்த்து செஞ்சிடலாம். இல்லை நீங்கள் இது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரூட்ஸ் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னென்ன உங்களுக்கு பழம் பிடிக்கும் நீங்கள் அது ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணும்னா பழம் ஆட் பண்ணிக்கலாம், நிறைய வெரைட்டிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு தேவை எவ்வளோ இருக்கும் அவ்வளோ போட்டுக்கோங்க. ஜாஸ்தி பண்ணிட்டிங்கன்னா அப்போ சாப்பிட முடியாமல் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிடிச்சி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வீட்டில் பார்ட்டி கெட் டுகெதர் கெஸ்ட்டு வருது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இது செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையும் மிச்சம். அப்புறம் இந்த வெயில் காலத்தில் சில்டான ஒரு டெசர்ட் கிடச்சிதுன்னா உங்கள் கெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு நல்லா சந்தோஷமாயிட்டு போவாங்க. அதனால் உங்கள் பேர் வந்துடும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்டு பாருங்கள். இப்போ நான் 4 வகையான ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் என்னென்ன இருந்துச்சு அதை தான் போட்டிருக்கு. ஆரஞ்சு, ஆப்பிள், அப்புறம் பார்த்திங்கன்னா பொமோகிரானேட், ட்ராகன் ஃப்ரூட். இதில் எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மோஸ்ட் கலர்ஃபுல்லான ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வந்துச்சு. கட் பண்ணி பார்த்தா சூப்பராக உள்ள கலர் இருக்குது.
அழகாக இருந்துச்சு. அப்படியே ஹாட் பிங்க் கலர் பாருங்கள், பார்த்த உடனே டெம்ப்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு கலர் சூப்பராக இருக்குது. பார்த்த உடனே சாப்பிட தோணும். அப்புறம் நல்லா பழுத்துச்சா, ரொம்ப பெருசு இருந்துச்சு, நல்லா ஸ்வீட் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை கிடைச்சதுன்னா இந்த மாதிரி எடுத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. அப்படியே மாவு போல் கடைஞ்சிருச்சு உள்ளே. அப்புறம் செம ஸ்வீட் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஏற்கனவே சில்டானா கஸ்டர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் ஜவ்வரிசி நல்லா சில்டாகிடுச்சு, அதே எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு பாதி ஜவ்வரிசி தான் போட்டேன். எனக்கு கொஞ்சம் ஜவ்வரிசி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு நினச்சேன். அதனால் பாதி ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன், சேர்த்துக்கிட்டேன். இப்போது லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். லாஸ்ட்டில் வந்து தேவைப்பட்டால் நம்ம வந்து கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி திக்னஸாக தெரியுது, அதனால் அந்த மாதிரி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ நல்லா உங்களுக்கு கலரும் பார்த்திங்கன்னா மாறிட்டு வரும், ட்ராகன் ஃப்ரூட்ஸோட கலர். என்னோடய சேனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஈஸி வீட்டில் செய்யக்கூடிய சமையல் எல்லாம் நான் போட்டிருக்கு. என்னென்ன வீட்டில் பொருள் கிடைக்கும் அதை வச்சுட்டு நம்ம வந்து எப்படி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போல் சூப்பர் டேஸ்டியான சமையல் எல்லாம் செஞ்சு வீட்டில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா ரொம்ப காஸ்ட்லி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்ஹெல்தி. அதனால் வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் அது கூட எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லலாம். கமெண்ட் பண்ணி சொன்னிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். இந்த வெயில் காலத்துக்கு இந்த ரம்ஜான் டைமில் கண்டிப்பாக இந்த டெசர்ட் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி இருந்துச்சு, நல்லா கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு பொருள் ஆட் பண்ணேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஃபோன் கொஞ்சம் ஆஃப் ஆகிடுச்சு, அதனால் அது சூட் ஆகலை. 2 ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் போட்டிருக்கு, அதே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதனால் சொல்லிவிட்டேன், நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. இல்லை வெயிட் லாஸ்க்காக நீங்கள் செய்கிறீங்கன்னா, இது டின்னரில் சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க கண்டென்ஸ் மில்க். அது போட்டால் அன்ஹெல்தி ஆகிடும், அப்புறம் ஹெல்தி இருக்காது. இல்லை உங்களுக்கு வந்து பிடிச்சி உங்களுக்கு சாப்பிடணும் அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கண்டென்ஸ் மில்க் போட்டுக்கோங்க. பாருங்கள், பிளேட்டிங் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல ஜவ்வரிசி ஃப்ரூட்ஸ் எல்லாமே தெரியுது. மேலே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் போட்டு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இப்போ சர்வ் பண்ணியாச்சு. நான் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சில்லானால் நம்ம வந்து சர்வ் பண்ணோம். ரொம்ப செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சம்மரில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஈஸி சிம்பிள், ரொம்ப சிம்பிளான ரெசிபிக்காக என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் தேவை, அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக என்னோடய ஒரு ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் எவ்வளோ ஈஸி ஹோம்மேட் ரெசிபி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு. அதே போல் உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்தினீங்கன்னா புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.